தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மார்ச் அல்லது ஏப்ரலில் அறிவிக்கப்படலாம். எனவே இப்போதே அரசியல் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றி சுழல ஆரம்பித்து விட்டனர். தமிழகத்தின் முக்கிய கட்சியான திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து வருகிறார். அவர் கேரவன் சந்திப்பு மட்டுமல்லாமல் ரோட் ஷோக்களையும் நடத்துகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொகுதி வாரியாக மக்களை சந்திக்கிறார். இதுவரை சுமார் 150 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணமும் மேற்கொண்டிருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இப்படி இருக்கையில் சனிக்கிழமைகளில் மட்டும் ஒரே நாளில் 2 அல்லது 3 மாவட்டங்கள் செல்வதாக அறிவித்துள்ளார் விஜய். அப்படி சென்றால் ஒரு மாவட்டத்தில் அதிகபட்சம் 1 மணி நேரம் மக்களை சந்திப்பதே பெரிதாக இருக்கும். இது போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வியும் தாவேகாவினரிடம் உள்ளது. அதே நேரத்தில் விஜயிடம் சனிக்கிழமை பயண திட்டம் தவிர்த்து இடைப்பட்ட கிழமைகளில் வேறு ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்குமோ என்று தாவேகாவினர் நம்பிக்கையில் உள்ளனர்.